ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீமை மட்டும் நீங்கள் வீட்டில் தயார் பண்ணி வச்சுட்டு டெய்லி நைட்டு தூங்க போகும்போது அப்ளை பண்ணிவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சைனாக்காரங்க மாதிரி சும்மா பலன்னு ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. அந்த அரிசி கூட ஒரு 3 பாதாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அரிசியும் பாதாமும் சேர்க்கும்போது உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுமாதிரி நம்ம செய்ய போகிற க்ரீமுக்கும் நல்ல ஒரு பைண்டிங்கான ஏஜென்ட் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து விட்டமின் இ கேப்சியூல். விட்டமின் இ கேப்சியூல் வந்து உங்களுக்கு வந்து 2 எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, 1 மட்டும் வச்சுக்கோங்க. இல்லைனா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆலிவ் ஆயில், இது வந்து நான் ஆப்ஷனலாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் சேர்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் சேர்க்க வேண்டாம். விட்டமின் இ கேப்சூல் சேர்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் சேர்க்க வேண்டாம். அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்குது ஸ்கின் அப்படின்னா நீங்கள் 2மே சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு ஹனி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆலோவேரா ஜெல். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து மிக்சியில் அந்த அரிசியையும் பாதாமையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இது நல்லா பேஸ்ட்டாக வரட்டும். பாருங்கள், கொஞ்சம் திரியாக இருக்குது. நீங்கள் ஊற வச்சிங்கல்ல அரிசியும் பாதாமும், அந்த தண்ணியோடையே சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம் நம்ம. இந்த அரிசியையும் பாதாமையும் சேர்த்து நம்ம ஃபேஸில் நம்ம நைட்டு தூங்க போகும்போது நல்லா ஃபேஸை நல்லா கழுவிக்கணும். ஃபஸ்ட்டு சும்மா அந்த வெளியே போயிட்டு வந்து அந்த அழுக்கோடு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது. நல்லா ஃபேஸை நல்லா கழுவிட்டு நான் இப்போ செஞ்சுருக்கோம்ல க்ரீம், இந்த க்ரீமை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்துருக்கனால அது வந்து ஸ்க்ரப்பிங்காக இருக்கும். அதாவது வந்துன்னா திரியாக இருக்கிறனால என்ன தான் ஃபில்ட்ரு பண்ணாலும் அது ஒரு திரியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஸ்க்ரப்பர் மாதிரி நமக்கு இருக்கும். அப்போது வந்து ஸ்கின்னில் உள்ள டர்ட் எல்லாமே ரிமூவ் ஆகி அந்த டெட் செல் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் டெட் செல் எல்லாமே நமக்கு நல்லா ரிமூவ் ஆகி கொடுக்கும். ஸோ அதனால் நைட் அப்ளை பண்ணிட்டு காலையில் நீங்கள் நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட விட்டமின் இ கேப்சூல் நான் 1 சேர்த்துருக்கேன். அதான் நான் சொன்னல முதல்ல, உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா 2மே கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 1/2 ஸ்பூனும் விட்டமின் இ கேப்சூல் 1 வச்சுருக்கேன். இப்போ இந்த க்ரீம் நான் எத்தனை நாளைக்கு பண்ணியிருக்கேன்னா 1 வீக்காக பண்ணியிருக்கேன் நான். நான் மொத்தமாக பண்ணி வச்சுருவேன் அப்படின்னா நீங்கள் கூட நிறைய எக்ஸ்ட்ரா, அதாவது டபுள் த குவாலிட்டி எல்லாமே சேர்த்துக்கலாம். அப்புறம் ஹனி வந்து ஒரு 3/4 ஸ்பூன் நம்ம சேர்த்துருக்கோம். ஹனி, அப்புறம் வந்து விட்டமின் இ கேப்சூல், ஆலிவ் ஆயில், இதை நல்லா சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து ஆலோவேரா ஜெல், அதாவது ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அப்படின்னா அது 4-5 வாட்டி கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கெட்டில் விற்கிற ஆலிவ் ஆயிலில் வந்து நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா இதை பீட் பண்ணணும். நல்லா வந்து கலந்துகிட்டே இருக்கணும். நல்லா கலந்துகிட்டே இருக்கும்போது இது வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அப்படி உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வரனா கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் எடுக்கும்போது இப்போ பாருங்கள் கொஞ்சம் வாட்டரிங்காக தான் இருக்குது. இந்த பாருங்கள், இப்போ இந்த க்ரீம் வந்து என்ன டெக்ஸ்டரில் இருக்காடி, பால் போல் இருக்கா, இந்த மாதிரி உங்கள் ஸ்கின் வந்து நல்லா நாளடைவில் மாறும். இப்போ எடுத்த உடனே உங்களுக்கு வந்து இதை போட்டு ஒரு 2 நாள்லேயே என்னோடய ஸ்கின் வந்து அப்படி சைனாக்காரங்க ஸ்கின் மாதிரி கிளாஸியாக அப்படி ஷைனிங்காக மாறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாறாது. நீங்கள் எப்போவுமே போட தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங் ஆகும். எந்த பொருளையுமே நீங்கள் போட்ட உடனே ரிசல்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அது சும்மா ஆர்டிஃபிஷியலான ரிசல்ட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து நல்லா வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். இந்த அழகு சாதன பொருட்கள் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஒர்க்குனாலுமே கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் பெட்டர் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம செட் ஆகிற வரைக்கும் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இதை இப்போ பார்க்கலாம். நம்ம எப்படி நல்லா திக்காக இருக்கும் பாருங்கள். நமக்கு இது லைட்டாக கையில் அப்ளை பண்ணிவிட்டு விரலை எடுத்துகிட்டு நல்லா கையிலையோ இல்லைனா ஃபேஸ்லையோ நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நம்ம ஓவர் நைட் நம்ம விட்டுறணும். இது வந்து நைட்டு தான் போடணுமா, பகலில் போடக்கூடாதா அப்படின்னா ஆப்வியஸாக பகல்லையும் போடலாம். நீங்கள் நைட்டில் ஏன் போடுறேன்னா அது ஓவர் நைட்டு நமக்கு ஃபேஸில் இருக்கும்போது நமக்கு வந்து அது நல்லா ஸ்கின்னுக்கு வந்து உள்ளே அப்சர்வ் ஆகி நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். நீங்கள் பகலில் கொடுக்குறீங்கன்னா இப்போ நீங்கள் வேலைக்கு போகலை, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா காலையில் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 4-5 மணி நேரம் விட்டுட்டு நல்லா நீங்கள் கழுவிட்டிங்கன்னா சூப்பரான உங்களுக்கு கிளாஸி ஸ்கின் கிடைக்கும். வீடியோ படிச்சது